ஹாய் ஹலோ வணக்கம். நாம சின்ன வயசுல கேட்ட பாடல், ரசிச்ச பாடல், நம்மளோட இன்னசென்ட் டேஸ்ல நாம கொண்டாடின பாடல்கள் இது எல்லாத்தையும் இன்னைக்கு நினைச்சு பார்க்க போறோம். இன் அ ஃபன் குவிஸ் ஃபார்மேட் கேம் ஷோ. நம்மளோட 3 வர்ச்சுவல் கண்டெஸ்டன்ட்ஸ் இணையறாங்க. அண்ட் நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு நான் சொல்ற பாட்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுக்கான சேலஞ்ச். வெல்கம் டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். This is season 5 episode 7 and இன்னைக்கு நம்மளோட குவிஸ் உடைய டாபிக் KJY sings for MSc. கான கந்தர்வ குரலோன் யேசுதாஸ் அவர்கள் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்காக பாடிய பாடல்கள். இதுதான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கேள்விகளா வரப்போகுது. இந்த கேள்விகள் 6 கேட்டகரியில இருக்கும். Today's categories are duets for MGR, duets for other actors, emotional songs, happy songs, philosophical songs and sad songs. And ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கேள்விகள் இருக்கு. கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட் என்ன கேட்டகரியில வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ நாம கண்டெஸ்டன்ட்ஸை மீட் பண்ணலாம். டுடே வி ஹேவ் மகாதேவன், உஷா அண்ட் வசந்தி. ஹலோ. ஹலோ. ஸோ வில் ஸ்டார்ட் வித் மகாதேவன். Wait for MGR 100. இட்ஸ் a picture puzzle. ஸோ உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் க்ளூ வரும், அதில் நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். ஹியர் இஸ் யுவர் க்ளூ. முதல்ல இருக்கிறது என்ன தெரியுமா? முதல் இமேஜ் குழந்தை. அது கடைசியில இந்த பக்கத்துலயே ஸ்டார்ட் பண்ணுங்க. லெஃப்ட்ல தங்கம். குழந்தை என்ன பண்ணுது? தவழுது. எல்லாத்தையும் சேர் போடுங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. தங்கத்தோணியிலே தவழும் பெண் அழகே, நீ அழகில் சிரித்தவளோ, சம்திங் லைக் தட். எஸ், அதுதான் தங்கத்தோணியிலே தவழும் பெண் அழகே. ஐ திங்க் எம்ஜிஆருக்காக இவர் பாடிய முதல் டூயட் நினைக்கிறேன். யேசுதாஸ் எம்ஜிஆர் படத்துல பாடியிருக்காரு முன்னாடி, பட் இதுதான் அவருக்கு பாடின முதல் பாடல். ஸோ தங்கத்தோணியிலே தவழும் பெண் அழகே உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல இருந்தது 73ல. மெல்லிசை மன்னர் இசையில சுசீலா அம்மாவுடன் இணைந்து பாடிய பாடல். வாலி அவர்களுடைய வரிகள். கரெக்டா சொல்லிட்டீங்க. நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ, அந்த லைன்ஸ். ஸோ 100 பாயிண்ட்ஸ் டு ஓப்பன் யுவர் அக்கவுண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் உஷா. உங்க கேள்வி. I'll go for duets for MGR. 300 points. Duets for MGR 300. ஓகே, இது ஒரு கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் சரண வரிகள் உங்களுக்கு கலந்து வரும். நீங்க ரெண்டையும் சால்வ் பண்ணணும். ரெண்டையும் சொன்னா 300 பாயிண்ட்ஸ், ஒன்று மாத்திரம் சொன்னா 100. ஐ வில் பாஸ் ஆன் டு த அதர் பர்சன் ஃபார். ஸோ உங்களுக்கான பாடல்கள் இதோ. பச்சை கல் வைத்த மாணிக்க மாலை பக்கம் நின்றாடுமோ, கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது, அந்த நாள் என்பது கனவில் நான் கண்டது, உமைக்கு வேறேது பாஷை, உள்ளத்தில் ஏதேதோ ஆசை. ஆகவே நான் வாழ்கிறேன் விழியே, கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள். ஓகே, அது ஒரு பாடல். பக்கம் நின்றாடுமோ ஐயோ தெரியுமே இந்த பாட்டு. அந்த நாள் என்பது கனவில் நான் கண்டது. நேரம் ஆயிடுத்து உஷா. I'm going to have to pass it. நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது, அது போல வந்தது, அது போல நினைவு வந்தது. அது போல ஏதோ பாடுறீங்க. Yes, that is the other song. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ ஆளுக்கு 100 பாயிண்ட் எடுத்துக்கலாம்.
முதல் பாடல் உரிமை குரல் படத்துல வந்தது 74ல. மெல்லிசை மன்னர் இசையில யேசுதாஸ் அவர்கள் சுசீலமோட இணைந்து பாடியிருந்தாரு கண்ணதாசனுடைய வரிகள்ல. நீல நயனங்கள் another beautiful song from நாளை நமதே 75ல வந்த படம். இதுவும் யேசுதாஸ் சுசீலாமா மெல்லிசை மன்னர் தான், வரிகள் எழுதியது வாலி. ஸோ இது வந்து ஆளுக்கு 100 points I'll give, ஆளுக்கு ஒரு பாட்டு சொன்னதுனால. ஸோ உஷா அண்ட் வசந்தி ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் வித் 100 points. வசந்தி, உங்களுடைய கேள்வி எடுக்கலாம். duets for MGR 200. முதல் வரி என்ன? சரண வரிகளை கொடுக்குறேன், நீங்க பாடலுடைய ஆரம்ப வரியை சொல்லணும். ஆலிலையின் ஓரத்திலே மேகலையின் நாதத்திலே இரவென்றும் பகலென்றும் காதல் மனம் பார்ப்பதுண்டோ. ஏதானும் க்ளூ? இது ஒரு கொஞ்சம் கிளாசிக்கலா இருக்கும் இந்த பாடல். எம்ஜிஆருக்கு கிளாசிக்கலான வந்த பாடல் யேசுதாஸ் பாடின காலத்துல there can't be more than one movie actually. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆடும் ஊஞ்சலு கண்டேன் மழை கொண்ட மேகம், அதுவா? எஸ், அதுதான் அந்த பாடல் தான். எஸ். அலிலையின் மோரத்திலே மேகலையின் நாதத்திலே அப்படி வரும் இந்த லைன். இரவென்றும் பகலென்றும் காதல் மனம் பார்ப்பதுண்டோ அப்படி வந்து முடியும். எஸ், அதுதான் அது. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் பியூட்டிஃபுல் சாங்ஸ், எல்லாமே ரொம்ப அழகான பாடல்கள். 78ல வந்த படம், அவருடைய கடைசி படம், எம்ஜிஆருக்கு கடைசியா அவர் நடித்த படம் இது. வாணி ஜெயராமுடன் இணைந்து யேசுதாஸ் பாடியிருந்தார். புலமை பித்தன் அவர்களுடைய வரிகள். ஸோ வசந்தி, 200 points for you. என் பேரு மகாதேவன். நான் வந்து துபாயில ஒரு ஐடி கம்பெனில அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜரா இருக்கேன். பாட்டு ரொம்பவே பிடிக்கும், எஸ்பெஷலி இளையராஜா, எஸ்பிபி அண்ட் கேஜே ஜேசுதாஸ். இந்த ப்ரோக்ராம் எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பார்க்குறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு பிரியா. உங்க கேள்வி எடுக்கலாம். duet for others 300. duet for others 300 is also a கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கும் 2 பாடல்கள் கலந்து வருது, நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலாம். உங்களுடைய பாடல்கள் இதோ. புது மலர் தாலாட்டு தழுவிடும் பூங்காற்று தங்கத்தளிரே அங்கமுனது பொங்கி தழுவும் எந்த மனது மாலை ராகத்தின் ஆனந்த மயக்கமே மங்களத்தேன் சிந்தவா கனவோ நீங்கும் எல்லை நினைவோ பூக்கும் முல்லை. தெரிஞ்சுதா? ஒரு சாங் தெரியும். திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே தெய்வங்கள் ஆராதனை பூவெங்கும் பூவாசனை. இது ஃபர்ஸ்ட் சாங். இன்னொரு பாடல். ரெண்டாவது சாங் நோ ஐடியா. ஓகே, லெட்ஸ் see. உஷாக்கு தெரியறதானே? உஷா, உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல் என்னன்னு? I don't know. எனக்கு அந்த பாட்டு எனக்கு வேர்ட்ஸ் தெரியறது, எனக்கு டியூன் கரெக்டா வரல. இதுதான் முதல் ராத்திரி அந்த பாட்டா தெரியும். இல்ல இல்ல இல்ல, அது இல்ல. வசந்தி, உங்களுக்கு தெரியுமா? க்ளூ ஏதானும் மேம்? க்ளூ எல்லாம் கிடையாது, பாஸ்ல எல்லாம் கிடையாது. தங்கத்தளிரே அங்கம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஓகே, நானே ரிவீல் பண்ணிடுறேன். ஒரு பாடல் நீங்க சொன்னீங்க, அது கரெக்டான பாடல் தான். திருசூலம் படத்துல வந்த அந்த பாடல். இன்னொன்னு வந்து நிலவே மலரே படத்துல வந்த பாடல். மாலை பொன்னான மாலை இளம் பூவே நீ வந்த வேளை தேனே சங்கீதம் தானே தினம் பாடும் ஆனந்த தேனே தக் 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 தும் 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 தக் 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 தும் 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 தும். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ரகுமானும் நதியாவும் நடிச்சிருப்பாங்க. மச் லேட்டர் இன் ஹிஸ் கரியர். இது மெல்லிசை மன்னர் இதுக்கு மியூசிக் போட்டிருந்தாரு. 86ல இந்த படம் வந்தது. யேசுதாசும் வாணி ஜெயராமும் பாடிருந்தாங்க. குருவிக்கரவை சண்முகம் அவர்களுடைய வரிகள். திருமாலின் திருமான்கள் ரொம்பவே ஒரு பாப்புலர் சாங். திருசூலம் படத்துல 79ல வந்த படம் அது. அதுவும் யேசுதாஸ் வாணி ஜெயராம் தான். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்லாம் வந்த பாடல் அது. So உங்களுக்கு வந்து 100 points. Hello, I'm Usha Srinivasan. I'm a retired teacher and I love music.
அதுவும் எனக்கு டிஎம்எஸ் அந்த பழைய கால பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜென்ரலா ஐ லைக் டு சிங் அண்ட் ஸ்பீக் அபவுட் மியூசிக். அண்ட் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. அண்ட் பிரியா இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப் with this and entertaining people. Happy song 100. முதல் வரி என்ன? இது வந்து ஒரு காதல் பாடல், ஆனால் சோலோ பாடல். ஸோ உங்களுக்கான வரியை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்நாளில் அவள் ஒரு கார்கால பறவை, இந்நாளில் தந்தாள் எனக்காக உறவை. ஐடியாவே இல்லை, சான்ஸே இல்லையா? ஓகே, இது சரண வரிகள் தான். தெரியல, ஏதாவது க்ளூ கொடுப்பீங்களா? க்ளூவா? இதுக்கு என்ன க்ளூ கொடுக்கறது? இது வந்து மக்கள் கலைஞருடைய பாடல். மக்கள் கலைஞர் யாருன்னு தெரியுமா? ஜெய்சங்கர். தெரியல, தெரியல. இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, தெரியல. வசதி உங்களுக்கு தெரியுமா? மாதேவன் உங்களுக்கு? சாங் காதல்னு ஸ்டார்ட் ஆகும் இந்த சாங். இல்ல இல்ல, காதல் ஸ்டார்ட் ஆகாது. நானே ஆன்சர் கொடுத்துருக்கேன். நான் இதை பாடி காட்டுறேன் உங்களுக்கு. பாயிண்ட் கொடுக்கல, பட் நீங்க இப்ப கண்டுபிடிக்க முடியுதா சொல்லுங்க. அந்நாளிலே அந்நாளில் அவள் ஒரு கார்கால பறவை, இந்நாளில் தந்தாளே எனக்காக உறவை. தெரியுமா இப்போ? அது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. இது வந்து ஒரே வானம் ஒரே பூமி படத்துல வந்த பாடல். வளமான பூமியில் சுகமான கலைகள், அழகான காதலது விளையாடும் நிலைகள். பியூட்டிஃபுல் பாட்டு. 79ல வந்த படம் இது. கேஆர் விஜயா தான் இந்த படத்துல ஹீரோயின். பட் ஜெய்சங்கருக்கு ஜோடி ஐ திங்க் இந்த பாட்டுல சீமா இருப்பாங்க. ஐ டோன்ட் நோ த கதையெல்லாம் இந்த படத்துல. ஸோ ஏசாஸோட சோலோ சாங், கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. கேட்டிருக்கீங்க இல்லையா அந்த பாடலை உஷா? இந்த சினிமா வந்து நாங்க காமதேனு தியேட்டர்ல அமெரிக்கா காமிக்கிறான்னு எங்க அம்மா அழிச்சுன்னு போனோம். அதுக்குதான் இந்த சினிமாக்கு போனோம் நாங்க. அந்த மலைராணி முந்தானி அது ரொம்ப நல்லா இருக்கும். நயாகரால எடுத்திருந்தாங்க அத. I am Vasanthi Madhavan, National Training Manager for Equitas Small Finance Bank. எனக்கு வந்து பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து பாட்டு தான். அதுவும் எம்கே தியாகராஜ பாகவதர்லேருந்து எஸ்பிபி ஹரிஹரன் வரைக்கும் சினிமா பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. SAD 300. SAD 300. This is our music maestro Kelly. Congratulations. So இந்த பாட்டை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் கிடைக்கும். முதல் க்ளூலயே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். சொல்லலைன்னா பாஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கான முதல் க்ளூவை இப்போ ரிவீல் பண்றேன். இந்த படத்துல வந்து 2 பெரிய ஸ்டார்ஸ் இதை லீட் ரோல் நடிச்சிருப்பாங்க. நமக் ஹராம்னு ஒரு இந்தியில ஒரு படம் வந்து ராஜேஷ் கண்ணாவும் அமிதாப் பச்சனும் நடிச்சு, அதாவது தமிழ்ல ரீமேக் பண்ண படம் தான் இது. இந்த பாடல் வந்து ஏசாஸ் குரல்ல ஒலித்த இந்த பாடல் it questions the existence of God in the face of poverty. இதுல இருந்து நீங்க பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது உனக்காக நான் ராமு ஐ லவ் யூவா? இல்ல சாரி இன்னொரு க்ளூ கொடுத்துருங்க. அது வந்து this is the second clue. It's a screenshot from the song. It has Gemini Ganeshan and Nagesh on his deathbed. என்ன பாடம்? இறைவன் உலகத்தை படைத்தானா, ஏழ்மையை அவன்தான் இறைவன் உலகத்தை படைத்தானா, ஏழ்மையை அவன்தான் கொடுத்தானா, ஏழ்மை இருப்பது உண்மை என்றால் இறைவன் என்பது எதற்காக? கரெக்டான பாடல். இறைவன் உலகத்தை படைத்தானாம், ஏழ்மையை அவன்தான் படைத்தானாம். ஆப்வியஸ்லி கண்ணதாசனுடைய வரிகள். ஸோ ரொம்பவே அர்த்தம் பொதிந்த வரிகள். அது ரொம்ப நல்ல, ரொம்ப சேடா இருக்கும். ஐ மீன் சேட் சாங்குக்குன்னா ஏசுதாஸ் தான் அப்படின்னு ஒரு பிராண்டே உருவாயிருந்தது. அந்த அளவுக்கு அவரால் அதை அந்த எமோட் பண்ணுவாரு. அந்த மாதிரி வந்த ஒரு பாடல். 76ல வந்த படம் உனக்காக நான். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ வசந்தி, நீங்க வந்து 2 க்ளூக்கு அப்புறம் சொன்னதால உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். ஸோ யூஸ்வல் 300 பிளஸ் அடிஷ்னல் 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. வெல் டன். அண்ட் மகாதேவன், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Be it for others 200. 200.
இஸ் எ ட்ரிவியா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாடலை பத்தி ஒரு தகவல் கொடுப்பேன், அதுல நீங்க பாட்டை சொல்லணும். இந்த பாடல்ல வந்து இந்த ஹீரோவும் ஹீரோயினும் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த சாங் லிரிக்ல வந்து இந்த டென்னிஸ் ஸ்கோர் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு, ஆனா அதை வந்து அதை வச்சுட்டு அதுல வந்து ஒரு ஒரு காதலுக்காக சொல்ற மாதிரி ஒரு பாடல். லவ் இந்த படம் அப்படின்னு வரும். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. லவ் அப்படின்னு சர்வ் பண்ணுவாரு. எஸ், என்ன பாட்டு? ஒன் லவ்னு அகைன் லவ் அப்படி ஒன், லவ் லவ் ஒன். பட் ஸ்டார்டிங் என்ன, அந்த ஐ திங்க் ஜெய்சங்கர் நினைக்கிறேன். இல்ல, லவ் ஒன், நோ நோ லவ் ஒன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் தெரியும் எனக்கு. சாங் தர நீங்க ஒரு லைன் சொன்னீங்கன்னா இந்த பாட்டுல நான் கொடுத்து விடுறேன். என்ன படம் கூட எனக்கு தெரியல. ஜெமினி கணேசன் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணார். ஒரு பாதி படம் அவர் டைரக்ட் பண்ணார். தெரியல. சரி, No idea. ஓகே. உஷா, உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு எனக்கும் அந்த அத நான் போட்டேன், யூடியூப்ல போட்டு பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. பட் பாட்டு ஞாபகம் வரலையா? சாங் ஞாபகம் இல்ல. வசந்தி, உங்களுக்கு தெரியுமா? ஓகே, மாதேவன், நீங்க வந்து ஆக்சுவலி பாட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு வார்த்தை வரல. வித்தவுட் தட் நான் வந்து என்னால கொடுக்க முடியாது பாயிண்ட். ஸோ பட் யூ ஐடென்டிஃபை த ரைட் சாங். இது வந்து செண்டு மல்லி பூ போல் அழகிய பந்து சேல் விழியாட காதலில் வந்து பாட்டு. கமலஹாசனும் சுஜாதாவும் இந்த பாட்டுல நடிச்சது. இதய மலர் அப்படிங்கிற படம். இந்த படத்தை வந்து பாதி ஒரு போர்ஷன் வந்து ஜெமினி கணேசன் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஏதோ ப்ரொடியூசரோட ஏதோ அவருக்கு ஏதோ மனஸ்தாபம், அப்புறம் he left the project and somebody else finished the movie அப்படின்னு படித்தேன். 76ல வந்த படம் இது. மாணி ஜெயராம் அண்ட் யேசுதாஸ் டுவெட். இது புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் உஷா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். philosophical 100. 100-ஆ? ஆமா. ஓகே, இட்ஸ் a picture puzzle. ஸோ உங்களுக்கான க்ளூ ரொம்ப ஈஸி, சொல்லிடுங்க, டக்குன்னு அடிங்க பார்க்கலாம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்தம் ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. Oh, such a beautiful song. I'm happy I got it. கண்ணதாசனை தவிர வேற யாரால எழுத முடியும் இந்த மாதிரி ஒரு பாடலை? அவள் ஒரு தொடர்கதை படத்துல வந்த பாட்டு. 74ல வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில யேசுதாஸ் அவர்கள் குரல்ல வந்து ஒரு பிரில்லியன்ட் சாங். ஜெய் கணேஷ் இந்த பாட்டுல நடிச்சிருப்பாரு. ஸோ 100 பாயிண்ட்ஸ். வசந்தி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். sad 300. sad 300 தான் சொல்லிட்டீங்களே. ஓ சாரி, 200. பிக்சர் பசில் உங்களுக்கும். ஸோ ஒரு கார்ட்டூன் க்ளூ. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக. இது சிவப்பு சூரியன் நினைக்கிறேன், if I'm not wrong. 4 பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே, 4 பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே, ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. சூப்பர். எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டா சூப்பரா புடிச்சிட்டீங்க. சிவப்பு மலர்கள், சிவப்பு சூரியன் இல்ல, சிவப்பு மலர்கள் இந்த படம். 86ல வந்த படம். இது வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய டைரக்ஷன். இந்த பாட்டுல அவர் தான் நடிச்சிருப்பார். ஐ திங்க் ஏதோ 1-2 படம் அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இதுல இந்த பாடல்ல அவர் தான் இருப்பாரு. வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ சூப்பர் வசந்தி, 200 more points. இது கொஞ்சம் கஷ்டமான பாடல் நினைச்சேன், டக்குன்னு நடிச்சிட்டீங்க. சூப்பர். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. மகாதேவன், உங்க கேள்வி. Do it for others 100. இட்ஸ் a meme. ஸோ உங்களுக்கு வடிவேல் வந்து க்ளூ கொடுப்பாரு. என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம்.
ஏய், உன்னை பத்தி நீ ரொம்ப ஓவரா நினைச்சிட்டு இருக்க. அந்த பூவே 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். அதை பறிச்சு உன் தலையில வச்சுக்கிட்டு அதுக்கு என்னமோ ஜென்ம சாபல்யம் கிடைச்சதா வேற சொல்லிக்கிறியே. எந்த பாடல்? மலரே குறிஞ்சி மலரே இறைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய், மலரே குறிஞ்சி மலரே. சூப்பர். இறைவன் சூட நீ பிறந்தாயின்னு பாடினா பரவாயில்லையே, தலைவன் சூட நீ பிறந்தாயின்னு எழுதியிருந்தாங்க. அதனாலதான் வடிவேலு வச்சு இப்படி மீம் போட வேண்டியதா போச்சு. அதான் அந்த பாடல் டாக்டர் சிவா படத்துல வந்தது 75ல. இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், யேசுதாஸ் வந்து சிவாஜி கணேசனுக்காக பாடிய முதல் பாடல் இது. ஜஸ்ட் ஜானகியம்மா அவரோட இணைந்து பாடியிருப்பாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 100 பாயிண்ட் ஃபார் மகாதேவன். நெக்ஸ்ட் கொஸ்டின் உஷா. Happy 200. I'll try. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் உங்களுக்கு விடுகதை ரூபத்துல உங்களுடைய வரிகள் இதுதான். தாயாக போகிறாள் மங்கை, அந்த நிலையை ரசிக்கும் நங்கை, மானின் கோலம் கணவனுக்கு புரியாதா, மகன் வரவை எதிர்பார்க்க தெரியாதா? தெரியல. ஏதாவது க்ளூ உண்டா? என்ன ஆக்டர்ஸ் ஏதாவது? முத்துராமன். தெரிஞ்சிருக்குமா இருக்கும். Probably I'm not able to relate. தெரியலமா. I pass. Okay, this is the 4th round, so it's counterclockwise pass. It goes to Mahadevan. சார் உங்களுக்கு தெரியுமா? காஞ்சி பட்டுடுத்தி சாங் நினைக்கிறேன். இல்ல அது இல்ல. அது பிரெக்னன்சி பத்தியே இல்ல. இது வந்து பிரெக்னன்சி பத்தியான பாடல். வசந்தி உங்களுக்கு தெரியுமா? தானே தனக்குள் திரிக்கின்றாள், தலை முழுகாமல் இருக்கின்றாள், மானே உனக்கு தெரியாதா, மகன் வர போவது தெரியாதா, பேரும் புகழும் நினைக்கிற சுஜாதா முத்துராமனா? எஸ் அதுதான் மகன் வர போவது தெரியாதா அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு கண்ணதாசன். 76ல வந்த படம். யேசுதாஸுடைய தனிப்பாடல் தான் சுஜாதா முத்துராமன் நீங்க சொன்ன மாதிரி. கரெக்ட். 200 more points for you. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஐ திங்க் இது உங்களுக்கான நேரடி கேள்வி, நீங்க எடுக்கலாம். philosophical 300. கலக்கல் பாட்டு 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. ரெண்டையும் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான பாடல்கள் இதோ. கவிஞன் கண்டாலே கவிதை, குடிக்கும் நீரை விலைகள் பேசி, காண்பவன் கண்டாலே காதல், கொடுக்கும் கூட்டம் அங்கே, அழகினை புரியாத பாவம், ஆடை பாதி ஆளும் பாதி, அருகினில் இருந்தென்ன லாபம், அறிவும் பாதி ஆனது இங்கே. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. இது இன்னொன்னு வந்து மன்மத லீலை, மனைவி அமைவதெல்லாம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். சூப்பர். ஒன்னு கமல், ஒன்னு எம்ஜிஆர். ஆமா, இன்று போல் என்றும் வாழ்க. அது அன்புக்கு நான் அடிமை பாடல். 77ல வந்தது. முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள். மனைவி அமைதெல்லாம் மன்மத லீலை படத்துல வந்தது. கண்ணதாசனுடைய வரிகள் தான் இதுவும். இது என்ன சொல்றது, ஒரு செடக்ஷன் சாங்ல கூட இவ்வளவு பிலாசபி கொடுக்க முடியும்னா அது கண்ணதாசனாலதான் முடியும். அவ்வளவு சூப்பரா போய் எழுதியிருப்பாரு இதுல வரிகள். ஸோ 2 சால்வ் பண்ணி மலையா 300 பாயிண்ட் எடுத்துட்டீங்க வசந்தி. யூ ஹவ் ரேஸ்ட் ahead of the others. மகாதேவன் உங்களுக்கான கேள்வி. ஹாப்பி 300. ஓகே, இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் உங்களுக்கு திரையில கலந்து கட்டி இருக்கும். நீங்க அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கரெக்டா சொல்லணும். உங்களுக்கான வார்த்தைகள். இது கொஞ்சம் பழைய பாடல். Any clue? No idea. நான் முதல்ல சொன்னேன்ல எம்ஜிஆர் படத்துல பாடியிருக்காருன்னுட்டு. இதுதான் அந்த எம்ஜிஆர் படத்துல அவர் பாடிய பாடல். எம்ஜிஆருக்கு பாடல, எம்ஜிஆர் படத்துல பாடியிருந்தார்.
இல்ல நோ பாஸ். நோ ஐடியா. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ வசந்தி, உங்களுக்கு தெரியுமா? மதுரசமோ மழைக்கடலோ அந்த மாதிரியா? உங்களுக்கு தெரியுமா? சுகமேதில இல்ல சொல்லுங்க. அதுதான். சுகமேதிலே இதயத்தில கண்ணாடி கிண்ணமா அந்த பாட்டா? அதேதான். வாவ். சுகமெதிலே இதயத்தில கண்களா உமையதிலே மதுரசமா கண்ணாடி கிண்ணமா. பறக்கும் பாவை படத்துல வந்தது. இது 66ல வந்த படம். இதுல வந்து எம்ஜிஆருக்கு டிஎம்எஸும் சரோஜா தேவிக்கு எல்லா ஈஸ்வரியும் பாடியிருப்பாங்க. ஏசாஸ் வந்து சந்திரபாபுக்கு பாடியிருப்பார் இந்த பாடலை. நம்ம 3 பேரை சேர்ந்து சர்க்கஸ்ல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாடல் இது. சூப்பர், ஒரு ஃபன் சாங் தான். கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். ஸோ சூப்பரா 300 பாயிண்ட் ஸ்டீல் பண்ணி குப்புன்னு லீடர் எடுத்துட்டீங்க மகாதேவன் மேல நீங்க உஷா. சூப்பர். இது நேரடி உங்களுக்கான கேள்வி, எடுங்க பார்க்கலாம். I'll go for philosophical 200. ஓகே, இட் இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரிகள் பல்லை வரிகள் நான் சொல்றேன், நீங்க முதல் வரியை சொல்லணும். விடியும் வேளை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகுது, நியாயங்கள் சாவதில்லை. இது ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். இது உரிமை குரலோ? நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, உழைக்கும் கரங்களே, விடியும் வேளை வரப்போகுது, தருமம் தீர்ப்பை வரப்போகுது, நியாயங்கள் சாவதில்லை. எஸ், அதுதான் அந்த பாடல். நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே. உழைக்கும் கரங்கள் படத்துல வந்த பாட்டு தான் இது. இந்த பாட்டுல வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவரும் இணைந்து பாடியிருப்பாரு. ஆக்சுவலி யேசுதாஸோட அவர் நடுவில் இந்த தந்தானே வரும், அது வந்து எம்எஸ்சி குரல்ல வரும். அது புலமை பித்தன் அவர்களுடைய வரிகள். ஸோ 200 more points உஷா. எக்ஸலண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். உஷா, உங்களுடைய கேள்வி. இல்ல வசந்தி. சாரி, வசந்தி, உங்களுடைய கேள்வி. இமோஷனல் 300. ஓகே, ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு பாடலோட ஒரு சின்ன பிட்டு பிஜிஎம் வரும். ஆக்சுவலி பிஜிஎம் இல்லை, அந்த பாடலோடைய வரிகளே நான் போடுறேன், ஒரே ஒரு லைன். நீங்க அதுல பாட்டை கண்டுபிடிக்கணும். கவனமா. அலங்கார ஓவியம் அன்பனும் காவியம் அண்ணனின் தங்கை அங்கே. தெரிஞ்சுவா இந்த பாட்டு? மனசுல இருக்கு, வாயில வரலையே. க்ளூ தருவேளா? நோ இல்ல, நீங்க ரொம்ப லீட்ல இருக்கீங்க, உங்களுக்கு க்ளூ கிடையாது. நான் அண்டர் டாக் அதனால கிடையாதா? இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல, சாரி. இல்ல, ஓகே. உஷா, உங்களுக்கு தெரியுமா? தெரியல, மண்டையில இருக்கு, தொண்டையில வரல, தெரியல. மகாதேவன், உங்களுக்கு தெரியுமா? கண்ணனின் சந்நிதியில் எந்த இனிமேல் காலங்கள் உள்ளவரை இன்றும் கண்மணிக்கென்ன குறை. சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட். இந்த ஒரு இதுக்காகவே நான் பிக் ப்ரொனாம்ஸ். இந்த பாட்டை நீங்க கண்டுபிடிச்சதுக்காக ஐ லவ் திஸ் சாங். இது வந்து ஒரு கொடியில் இரு மலர்கள் அப்படிங்கிற ஒரு படம், 76ல வந்த படம். வாலி அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல். பாக்யஸ்ரீ ராகத்துல பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. ஒரு ஜெய்சங்கரும் சுஜாதாவும் அண்ணன் தங்கையா நடித்த படம் இது. அதுல வந்த பாடல் தான் இது. கண்ணனின் சந்நிதியில் எந்த கண்மணி புன்னகையில் இனிமேல் காலங்கள் உள்ளவரை எந்த பொன்மணிக்கு என்ன குறை. இந்த பாடலுக்கு ஆக்சுவலி இன்னொரு வெர்ஷன் இருக்கு. சுசீலா அண்ட் ஜெயச்சந்திரன் பாடுறது ஒரு டூயட் வெர்ஷனும் இருக்கு. பட் இது வந்து அந்த பாட்டு. ஸோ இதை சூப்பரா சால்வ் பண்ணிட்டீங்க மகாதேவன். Happy this song got solved and points were given. Thank you so much. எமோஷனல் 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் உங்களுக்கு. பூவால் செய்த தொட்டில் ஆடுது, வண்ண பறவை ஒன்று அதில் தூங்குது,
யார் பாடினாலும் தாலாட்டு சுகமே, யார் போற்றினாலும் புகழ்ச்சியும் இதமே. எனி க்ளூ? இது ஒரு எம்ஜிஆர் பாட்டு. இந்த பாட்டுக்கு ஒரு 2 வெர்ஷன் இருக்கு. யார் பாடினாலும் தாலாட்டு சுகமே, அந்த லைன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா பாட்டு உங்களுக்கு வந்துரும். நோ ஐடியா. இல்ல. ஓகே, பாசிங் இட். வசந்தி, உங்களுக்கு தெரியுமா? இதுவா? இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அது கட்டுத்தளிருடன் அன்னச்சிறகினில் மெல்ல நான் ஆராரோ என்று பாராட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யார் யாரோ, அது யார் யாரோ இல்லைன்னா அது ஆராரோனே பண்ண எழுதியிருந்தாரு. ஆரோ வந்து பாராட்ட அப்படின்னு. பியூட்டிஃபுல் சாங் இது. நீதிக்கு தலை வணங்கு படத்துல வந்தது 76ல. முத்துலிங்கம் அவர்களுடைய பிரில்லியன்ட் லைன்ஸ்ல வந்த பாட்டு இது. இந்த பாடல் வந்து 2வது வெர்ஷன் இருக்கிறது வந்து எஸ் வரலட்சுமி அவங்க குரல்ல வரும். எம்ஜிஆருக்காக யேசுதாஸ் பாடியிருந்தாரு. அதுதான் இந்த பாடல். ஸோ 200 more points for you. உஷா, இமோஷனல் 100. ஓகே, உங்களது மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் ஆரம்ப வரிகள், ஆனால் சில எழுத்துக்கள் அதில் இருக்காது, கச்சட தப்பறம் இருக்காது. நீங்க அதை போட்டு பாட்டை கண்டுபிடிங்க. பிள்ளை பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ் ஒரு பாட்டு தானே இருக்கு, பாடுங்க அதை. பிள்ளை தமிழ். நேரமாயிட்டு இருக்கு. பிள்ளை தமிழ் தான் தெரியுது, தெரியல. மகாதேவன், உங்களுக்கு தெரியுமா? பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். அந்த அடுத்த 2 வரி வரல எனக்கு. மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன், நான் பாடுகிறேன், அது மாதிரி வரும். ஏதோ ஊருக்கு உழைப்பு படத்தை வந்தது 76ல. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சாங்ஸ் அவர் எம்ஜிஆர் தான் பாடியிருக்காரு. 100 points உங்களுக்கு. அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபார் வசந்தி, இட்ஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ ஹியர்ஸ் யுவர் ஜம்பிள். சோதனை போதும் இது ஜனனி படத்துல மன்னிக்க மாட்டாயா உன் மனம் இறங்கி, நீ ஒரு பேதை நான் ஒரு ஏழை, நீ தரும் வேதனை சோதனை தோகங்கள் போதும் போதும் மன்னிக்க மாட்டாயா. இந்த படத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டா பிரியா, நான் தான் பார்த்திருப்பேன். ஐ வென்ட் ஃபார் த இது பிரீமியர். ஓ அப்படியா? ஜனனின்னு ஒரு படம். நாட் அ வெரி, ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் சக்சஸ், பட் இந்த பாட்டு ஒளியம் ஒளிமில் வைப்பாங்க அடிக்கடி, நான் பார்த்துருக்கேன் இந்த பாடலை. ஜனனி யேசுதாஸ். ஆக்சுவலி நேதாஜி இந்த படத்தோட டைரக்டர், அவர் தான் இதுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. இது நான் படித்தேன். இதாவது நடுவில் அப்பேரண்ட்லி மெல்லிசை மன்னருக்கும் யேசுதாஸ் அவங்க 2 பேருக்கும் ஏதோ தே ஹேட் சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ரொம்ப நாள் பாடலை இவர் அவருக்காக. அப்போ வந்து இந்த பாட்டு வந்து யேசுதாஸ் பாடணும்னு நேதாஜி ரிக்வெஸ்ட் பண்ணவே இந்த மாதிரி அவர் வரிகள் எழுதி நீ இதை பாடுங்க அப்படின்னு வச்சு, ஸோ யேசுதாஸ் வந்து மெல்லிசை மன்னர்கிட்ட மன்னிக்க மாட்டாயா அப்படின்னு பாடினது மாதிரி அவர் எழுதியிருந்தாருன்னு ஒரு கதை நான் படிச்சிருக்கேன். ஸோ தட் வாஸ் த இது பேக் ஸ்டோரி. சரி, ஸோ 100 points. ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். இப்போ we have Mahadevan at 700, Usha also at 700, and Vasanthi are big winner today with 1800. Well played Vasanthi. சில ரேர் சாங்ஸ்லாம் டக்கு டக்குன்னு அடிச்சிங்க, சூப்பர். மெல்லிசை மன்னர் இசையில் யேசுதாஸ் அவர்கள் கொஞ்சம் பாடல்கள் தான் பாடியிருக்காரு, 100க்கும் குறைவான பாடல்கள் தான். ஆனால் எல்லாமே ஒன்று ஒரு அற்புதமான ஜெம்மாக இருக்குது. அந்த மாதிரி சில நிறைய அழகான பாடல்களை இன்னைக்கு பார்த்தோம். நான் உங்களை மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் குவிஸ் இஸ் 90s மெலடிஸ். 90s கிட்ஸுக்கு ஒரு நாஸ்டால்ஜியா ட்ரிப் அடுத்த வாரம் மறக்காம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye.